உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களோடு தொடர்பு கொண்டால் முதலில் சம்பந்தப்பட்டவரிடம் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு உங்களுக்கு ஜாதகங்களை பரிமாற்றம் செய்து திருமணம் செய்ய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோக்கள் ஜாதகங்கள் முழுமையாக நீங்கள் பார்க்கப்படும். இதுவரும் 7000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 15 லட்சம் பார்வையாளர்கள் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, உங்கள் உற்றார் உறவினர்கள் வரன் தேடுவதற்கும் அனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இன்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பதிவு பண்ணிட்டோம், இன்னும் கல்யாணம் நடக்கலன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு என்ன நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் நாங்களாம் திருமண தகவல் வச்சுக்கணும், நிறைய தர்ம காரியங்கள் செய்துக்கணும். அதேபோல் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு குருபலன் இருந்தால் உடனே நடக்கும், இல்லை என்றால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் ஒவ்வொன்றும் நல்ல சிந்தனைகளே சிந்தித்து நல்லதை செய்தால் நமக்கும் நல்லா இருக்கு என்பதற்காக ஒரு சிறிய பாடல் உங்களுக்காக. தர்மம் தலை காக்கும், சக்க தமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், சக்க சமயத்தில் உயிர் காக்கும். மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நன்மை வாழ்த்த வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், சக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. செய்த தர்மம் தலை காக்கும், சக்க தமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது நிலைத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும். இந்த வரிகள்லாம் அந்த காலத்திலே ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பது கருத்துரை பாடல்களை எழுதி பாடி வைத்திருக்கார்கள். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சரியான அறிவுரைகளை கூறும் என்று சொல்வதற்காக தான் இந்த பாடல். அடுத்தபடியாக உங்களுக்கு ஜாதகத்தை அறிமுகம் செய்ய திரு மஞ்சுளா மேடம் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள்.
உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் யாமினி. சுத்த ஜாதகம் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், மகள லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 27/11/2000. பிறந்த நேரம் 10:24 PM திங்கட்கிழமை. ஜாதகர் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா சென்னை. சொந்த ஊர் புதுக்கோட்டை. அப்பா பேர் பரமேஸ்வரன், பிசினஸ் பண்றாங்க. அம்மா பெயர் விஜயகுமாரி, இல்லத்தரசியா இருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1. மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 பேர். தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, கூட திருமணம் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் யாமினி. பிள்ளைமார். சுத்த ஜாதகம். அழகான பொண்ணு. பிலிப்பம் படிச்சிருக்கிறாங்க. 4 லைனில். கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசி, மகர லக்னம். உயரம் 160 சென்டிமீட்டர். 27/11/2000 பிறந்திருக்கிறாங்க. SRM காலேஜ் தான் இருக்கிறாங்க. சொந்த ஊர் புதுக்கோட்டை. அப்பா பேர் பரமேஸ்வர், SK பிஸ்னஸ். திருமதி விஜயகுமாரி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு இருக்குது. இவங்க பிறக்கும் போதே புதன் மகா திசை 5 வருஷம் 9 மாதம் 21 நாள். கேது திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இந்த அழகான பெண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு விக்னேஷ். துளுவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, தனுசு லக்னம். MArk படிச்சிருக்கிறாங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். 7/7/1999 பிறந்திருக்காரு. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் கோயம்புத்தூர். சொந்த ஊர் ஆத்தூர். இருக்கிற ஜாதகம் இருப்பிடம் கோயம்புத்தூர். அப்பா பேர் தனபால், பிசினஸ். திருமதி வனிதா, இல்லத்தரசி. வனிதா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். 4 வீடு, கடை வாடகை விடப்பட்டுள்ளது. சொந்த மாடி வீடு, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே கேது மகாசை 4 வருஷம் 5 மாதம் 27 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை 6 வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் டயானா தேவி. சுத்த ஜாதகம் இந்த அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். ராசி கடகராசி, ஆயுள நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பு BSc பயோடெக் படிச்சிருக்காங்க. உயரம் 157 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 13/5/1997. பிறந்த நேரம் 4:30 PM செவ்வாய்க்கிழமை. பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் கோயம்புத்தூர். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சின்ன சேலம். அப்பா பெயர் விஸ்வநாதன், ரைஸ் மில் வச்சிருக்காங்க, அதில் ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பேபி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 3, உடன் பிறந்தவை 2 பேர். மொத்த எண்ணிக்கை 3. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆகிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 10 கோடி மதிப்பு இருக்கு இவங்களுக்கு. இந்த ஜாதகர் பெயர் டயானா தேவி. சுத்த ஜாதகம், அகமுடையர். அருமையான ஜாதகம். இவங்க பிறக்கும் போதே புதன் மகா திசை 15 வருஷம் 4 மாதம் 9 நாள். கேது திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம்.
பேரு கேசவன், அகமுடைய முதலியார், 8 செவ்வாய். புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, மிதுன லக்கணம். பிஇ இசை படிச்சிருக்கிறாரு. உயரம் 5.5, 6/1/1996 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் பெரம்பூர், பெரம்பூர்ல வேலையை பார்க்குறாரு. அப்பா பேர் லோகநாதன். திருமதி ஹேமாவதி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 5 வருஷம் 5 மாசம் 5 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இந்த அழகான மனமோனு கேட்ட மனமோல் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணிக்கலாம். உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் நீத்து, சுத்த ஜாதகம், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி, அனுசம் நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல படிச்சிருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை பிஜி ட்ரிபிள் படிச்சிருக்காங்க. உயரம் 5.3 ஃபீட். பிறந்த தேதி 23/2/1996. பிறந்த நேரம் 12:14 PM செவ்வாய்க்கிழமை. இவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்சம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் பார்த்தீங்கன்னா அயல்நாடு. இவங்க வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ தற்சமயம் சென்னையில் இருக்காங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம். அப்பா பேர் வடிவேல், பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்மா பேர் வாசுகி, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பிஇ படித்து அல்லனா வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல வரன் பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு அண்ணா ஒருத்தர் இருக்காங்க. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொத்து இப்போ பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த ஜாதக பெயர் நீத்து, அருமையான ஜாதகம். அயர்லாந்தில் வேலை பார்க்குறாங்க. தற்சமயம் சென்னையில் இருக்கிறாங்க. சொந்த ஊர் சேலம். பிறக்கும் போதே சனி மகா திசை 6 வருஷம் 10 மாசம் 23 நாள், புதன் திசை 17 வருஷம், பேரு திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ராஜேஷ், துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம். விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, மேச லக்கணம். டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 25/10/1984 பிறந்திருக்காரு. மாசம் 50,000. சொந்த ஊர் சிதம்பரம், சிதம்பரத்தா இருக்காரு. அப்பா பேர் பாண்டுரங்கன் லைட்டு. திருமதி சின்ன பொண்ணு இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேர். 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே குருமகா திசை 13 வருஷம் 23 நாள் இருப்பு, சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்வுங்கள். ஜாதகம். ஜாதகர் பெயர் சத்யநாராயணன், சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு எம்டி ரேடியாலஜி படிச்சிருக்காங்க. உயரம் 178 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 21/3/1994. பிறந்த நேரம் 5 AM திங்கட்கிழமை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. விஐபி ஜாதகம். ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊரும் சென்னை. அப்பா பேர் வெங்கடேசன், பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா தார்கேஸ்வரி, இல்லத்தரசியாக இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர், அரசு வேலை, ஐடி, இன்ஜினியர் படித்தவங்க சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு நிறைவான வசதி மற்றும் மற்றவை நேரு. இந்த ஜாதகர் சத்யநாராயணன், அழகான எம்டி டாக்டர், சென்னையில் இருக்காரு. இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசை 11 வருஷம் 2 மாசம் 3 நாள், குரு மகா திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம்.
எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அஜித் குமார், முதலியார், சுத்த ஜாதகம், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, மீன லக்னம், பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 6 அடி, 15/11/1997 பிறந்திருக்கிறாங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்குறேன். சென்னையில் இருக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேர் கலையப்பானம், இல்லை பிஸ்னஸ். அம்மா பேர் செல்வி, இல்லத்தரசி. பிறப்பு ஒரு செய்வொன்று, கூட பிறந்தவங்க 2 பேர். இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதிசை 19 வருஷம் 11 மாதம் 5 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அப்போதான் நமக்கு ஒரு காரியம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.